ஏன் மாமா இவங்க அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? எப்பவுமே அடுத்தவங்களை துன்புறுத்தி பாக்குறதுல இவங்களுக்கு என்ன சந்தோஷம்? ஆனா அவங்க அப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இங்க பாருமா, நானும் கூட இவனுங்கள மாதிரியே ரொம்ப மோசமானவனா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை கத்து கொடுத்த பாடத்துல பட்டு திருந்திட்டேன். அவங்களுக்கு இள வயசு, அதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கிட்ட எதையும் சொல்ல முடியல. பாவம் மாமா இந்து இந்த வீட்டுக்கு வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டா. ஒரு பக்கம் அவ அப்பா கிட்ட கௌரவத்தை விட்டு கொடுக்காம இங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கா. அத நம்பி அவங்க அப்பாவும் மறு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்பவும் எப்ப வருவீங்கன்னு போன் பண்ணிட்டே இருக்காரு மாமா. நானும் 5 மணிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நான் பண்ணது சரியா தப்புன்னு எனக்கு தெரியல மாமா. நீ பண்ணது ரொம்ப சரிதாம்மா. இப்போ கர்ணா யாரு? நம்ம வீட்டுக்குள்ளதானம்மா. எப்படியாவது அவங்கள மறு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுமா. ஆனா எவ்வளவு சொன்னாலும் இவங்க பேச்ச மீறி அவன் போக மாட்டேங்கிறானம்மா. மாமா அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மாமா. நான் சொல்ற மாதிரி பண்ணா அவங்க 2 பேரும் மறு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். என்ன பண்ணணும் சொல்லுமா. மாமா நீங்க கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு உடம்புக்கு முடியாத மாதிரி நடிங்க மாமா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. தேங்க்ஸ் மாமா. மாமா நீங்க எப்படி நடிப்பீங்க மாமா? ஐயோ, அத நான் படிக்கிறேம்மா, படிக்கிறேன். மாமா